யார் ரொம்ப அக்கறையா, யார் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பா? 2 பேருமே தான். யார் அதிகமா வந்துட்டு எமோஷனலா பிரேக் டவுன் ஆவா? கோவப்பட்டாலும் யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பா? நான் தான் சொல்லுவேன். நீ எப்ப சொல்லுவ? ஏய், நீ எப்படா கேட்ட? நான் தானே கேட்டேன் உங்ககிட்ட சாரி. இதுக்கு முன்னாடி லோடு தான் செஞ்சுட்டு இருந்தேன். இரும்பு பைப்பு தூக்குற மாதிரி. அப்போது ஒரு நாளைக்கு 40 டன்னு இந்த ஷோல்டரில் மட்டும் தூக்கும். அப்படி தூக்கும்போது எலும்பில் டச் ஆனதுனால என்னால் லோடு தூக்க முடியல. அப்போது அந்த டைம்லலாம் இப்போ தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப வருஷமாவே, எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 15 வருஷமாவே லோடு தான். 2 அக்காவுக்கும் கடன் வாங்கி தான் பண்ணோம். 2 கடனையும் அடைச்சிட்டேன். லாஸ்ட்டில் கல்யாணம் பண்ணும்போது 2 கடனையும் அடைச்சி வீட்டில் கடனே இல்லாத மாதிரி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு 4 பேரை நான் பார்த்தேன். இப்போ என்ன ஒரு ஆள் அவங்க 2 பேர் பார்க்குறேன். என்ன நிறைய பேர் வந்து ரிலேட்டிவும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி நிறைய பேர் ஒதுக்கிட்டாங்க. நிறைய பேர் பேசுறதில்ல. எங்கள் அம்மாவே நிறைய பேர் அசிங்கமாக பேசிட்டாங்க. இப்போது ரீசண்டாக அப்போது நான் இருக்க பாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப இது என் லைஃபே மாற்றினதுக்காக மொத்தமாக சேர்த்து. இவ்வளோ அழகாக ஒரு ப்ரொபோசலை நாங்கள் பார்த்ததில்ல. ஒரு ஆண் அழுதா கூட அது எவ்வளோ அழகா இருக்குல்ல. அது ஒரு காதல் அதில் தெரியுது. அம்மாவுக்காக ஃபஸ்ட்டு அழுதுருவேன் எதுனா ஒன்றுனா. இப்போது இவங்களுக்கு எதனா ஒன்றா எல்லாத்துக்கும் சேர்த்து உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வந்துட்டு உங்களை அரைஞ்சிட்டாங்க. அது வந்துட்டு ஃப்ளாப் ஆகி அப்புறம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ளார்ஸ்லாம் உங்கள் கையில் கொடுத்தாச்சு. ப்ரப்போஸ் பண்ணுறதுல செல்வா வந்து ஒரேடியாக நீங்கள் மயக்க போகிறீங்க. ஓகே சொல்ல போகிறாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரப்போசல் இப்போ ஒன்று பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ. என்ன நிறைய பேர் வந்து ரிலேட்டிவ்லையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி நிறைய பேர் ஒதுக்கிட்டாங்க. நிறைய பேர் பேசுறதில்ல. ஸோ எல்லாரும் எதற்குமே ஒரு மதிப்பாக என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அன்பான ஒய்ஃபு. வீட்டில் சின்ன சண்டை வரும். கோவம், எனக்கு நிறைய கோவம் வரும். எனக்கெலாம் ஒரு கேரக்டர் அமையுமான்றது தெரியல. ஆனால் அந்தளவுக்கு புரிஞ்சு என் கேரக்டரையும் மாற்றி என் கோவத்தை குறைச்சி இப்போ ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கேன், அப்பாவும் இருக்கேன். அதுக்கு கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். அன்பான பாப்பா, ரொம்ப அக்கறையானது என் பாப்பா. அம்மாவுக்கு எங்கள் அம்மாவே நிறைய பேர் அசிங்கமாக பேசிட்டாங்க. இப்போது ரீசண்டாக அப்போது நான் இருக்க பாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப அவங்கள கொடுத்ததுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. இது என் லைஃபே மாற்றினதுக்காக மொத்தமாக சேர்த்து. தேங்க்யூ. இவ்வளோ அழகாக ஒரு ப்ரொபோசலை நாங்கள் பார்த்ததில்ல. ஒரு ஆண் அழுதா கூட அது எவ்வளோ அழகா இருக்குல்ல. அது ஒரு காதல் அதில் தெரியுது. இல்லை இப்போது அம்மாவுக்காக ஃபஸ்ட்டு அழுதுருவேன் எதுனா ஒன்றுனா. இப்போது இவங்களுக்கு எதனா ஒன்றா இதுவா. அது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்கல்ல எவ்வளோ அவமானப்பட்டிருக்கீங்கன்ட்டு. இவங்களாம் அவமானப்படும் போது கூட இருந்து பார்த்துருக்கேன். அது எனக்கு இங்கே சொல்ல வரல. அவங்க கொஞ்சம் லென்த்தாக பேசுவாங்க, எனக்கு பேச வராது. அப்போயே தோணுச்சு. இப்போது அது அப்படியே உங்களுக்கு எமோஷ்னலான ஒரு இடம் இருக்கும்ல சார். அப்படி எமோஷ்னலாக உடஞ்சி இருக்கும் போது கூட இல்லை செல்வா உங்களுக்காக இருப்பாங்கன்ற ஒரு தருணம் உங்களுக்கு தோணி இருக்கும்ல. அது என்னன்னு எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? இப்போது ரீசெண்டாக நான் இதுக்கு முன்னாடி லோடு தான் செஞ்சிட்ருந்தேன். இரும்பு பைப்பு தூக்குற மாதிரி.
அது ராயல் என்ஃபீல்டுக்கு, உண்டாய்க்கு எல்லாத்துக்குமே செஞ்சுருக்கேன். அப்போது ஒரு நாளைக்கு 40 டன்னு இந்த ஷோல்டரில் மட்டும் தூக்கும், ஒரே ஷோல்டரில். டிஐ டியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடலையும் லோட் செஞ்சுருக்கேன், உண்டாயிலையும் செஞ்சுருக்கேன். அப்படி தூக்கும்போது இந்த நரம்பு C4 C5 வந்து இங்கேருந்து ஒரு நரம்பு போய் அதில் எலும்பில் டச் ஆனதுனால என்னால் லோட் தூக்க முடியல. ஃபுல்லாக பெயினாக வந்துருச்சு. அப்போது அந்த டைம்லலாம் இப்போ தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. வேறு யாருமே கண்டுக்கல. ஆனால் எல்லாருக்குமே நான் கஷ்டப்பட்டு லோடு தூக்கியிருக்கேன். யாருமே அதை எங்கள் கம்பெனியே கண்டுக்கல. அந்த டைமில் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு அந்த டைம் தான் தோணுச்சு, சரி இவங்க தான் நம்மளை பார்த்துக்கிறது அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே எக்ஸ்ரேலேருந்து எடுத்து. இப்போது ஆஃப்டர் மேரேஜ் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவர் லோடுக்கு தான் போனார். ரொம்ப வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 15 வருஷமாகவே லோடு தான். 15 வருஷமாகவே லோடு தான் தூக்கிட்டு இருந்தார். 10வது தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே நான் படிக்கல. 2004லேருந்து லோடு தூக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அம்பத்தூர் எஸ்டேட்டில் வேலை செஞ்சேன். 2 அக்காவுக்கும் கடன் வாங்கி தான் பண்ணோம். 2 கடனையும் அடைச்சிட்டேன். லாஸ்ட்டில் கல்யாணம் பண்ணும்போது 2 கடனையும் அடைச்சி வீட்டில் கடனே இல்லாத மாதிரி தான் பண்ணோம். ஸோ அந்த ஒரு 15-20 வருஷம் தூக்கியிருக்கேன் லோடு மட்டும். அதில் தான் அந்த பசங்க கூட சேர்ந்து இது பண்ணுறது, சுற்றுறது எல்லாமே இருந்தது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 அக்காவும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்போவும் அவங்களாலே நம்மளால் பார்த்துக்க முடியாது. அக்காவும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களும் என்னால் தம்பிக்கு இந்த மாதிரின்ற போது அவங்களும் அவங்க ஃபேமிலி விட்டு வந்து என்னை பார்த்துக்க முடியாது. அம்மாவுக்கும் உடம்பு முடியல. ஸோ அப்போ சப்போர்ட்டான என்ன வந்து செல்வா தான். இப்போ நான் லோடுக்கு போகல, என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வேலை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. நான் போகிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். தேவையில்ல, நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீ சீட்டு போடுங்க அப்படி சொன்னாங்க. இப்போ போட்டு அரிசி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கேன். கூட அவங்களுக்கு பொட்டிக்கும் இப்போ அதுவும் ஜாலியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாகவே கஷ்டப்பட்டு லோடு தூக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய பார்த்துருக்கேன். அடிக்கடி சொல்லுவாங்க மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ அந்த வார்த்தை சொல்கிறது, லோடு மேனாக இருக்கிற என்னெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிப்பியா நான் யோசித்தேன், ஆனால் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. அடிக்கடி சொல்லுவார், இல்லை ரொம்ப பணக்கார பையனாக கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சேன். சரி, காசு போனால் எப்போ வேணால் வரும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அன்பான ஒரு பர்சன் தான் வேணும். அது ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு பர்சன். அது எனக்கு அது போதும் அப்படின்றது. 2வது லோடுக்கு போனால் ஒரு நாளைக்கு 1500-2000 சம்பாதிச்சுட்டு வந்துடுவார். நான் மேரேஜ் முடிஞ்ச கொஞ்ச நாள் ஒரு மாதம் போனேன். காசில் நல்லா வரும், நல்ல வருமானம். ஆனால் உடம்பு போயிடும். எனக்கு மேரேஜ் ஆனால் ஒரு மாதம் லோடுக்கு தான் போனார். 1 மந்த் லோடுக்கு தான் போயிட்டு இருந்தார். காலைல கிளம்பி போயிட்டு நைட்டு தான் வருவார். 11 மணி 12 மணிக்கு தான் வருவார். அதுக்கப்புறம் பாப்பா தான் என்கிட்ட சொன்னான், அம்மா இனிமேல் லோடுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்னம்மா வேலைக்கு பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம வந்து அப்பா சந்தோஷம் தான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவா. இப்போ தான் மாற்றிட்டா. அது அப்படியே போக போக பழகிடுச்சு. அப்புறம் தான் சொன்னான், இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். என்ன பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறது அப்படின் போது தான், பரவாயில்ல நம்ம வந்து அரிசி வியாபாரம் வச்சு கொடுக்கலாம், நம்ம பொட்டிக் பார்த்துட்ருக்கோம்ல, அவர் அந்த பிஸ்னஸ் பார்க்கட்டும் அப்படின்னு பாப்பா தான் சொன்னது. சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் வச்சு கொடுத்தோம். பட் இப்போது அம்மா அப்பா 4 பேரை நான் பார்த்தேன். இப்போ என்ன ஒரு ஆள் அவங்க 2 பேர் பார்த்துறாங்க. சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ எங்கள் அப்பா அம்மாவை அவர் பார்த்துக்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா வந்து அவர் அப்பா அம்மாவை மாதிரியே பார்த்துக்கிறாரு, அவங்க அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ அதுதானே லைஃபு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்துக்கணுன்றது என்னோட ஃபுல் மைண்ட் செட்டு. அவங்கள விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும்ன்றதுல, அவங்க அம்மாவை விட்டுறக்கூடாதுங்கிறது அவரோட மைண்ட் செட்டு. ஸோ எங்கள் 2 பேரோட மைண்ட் செட் சேம் ஒன்றாவே இருக்குது. நானும் கொஞ்சம் ஹெல்பிங் மைண்ட், அவரும் ஹெல்பிங் மைண்ட். ஸோ 2 பேருக்கும் ஈஸியாக ஒன்றாயிடுச்சு. அதனால எல்லா ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலி எல்லாமே நாங்களே ஒன்றாவே பார்த்துக்கிறது. ரொம்ப இமோஷ்னலாக, ரொம்ப சென்டிமெண்டலாக, இவ்வளோ டீப்பான லவ் பற்றி நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபன்னாக ஒரு சின்ன கேம் விளையாடலாம். இதில் வந்துட்டு உங்களோட 2 பேரோட ஃபோட்டோவும் 2 கார்ட்லேயும் ஒட்டியிருக்கோம். நான் கேள்விகள் கேட்பேன். இந்த கேள்விக்கு இவர் தான் இந்த மாதிரி பண்ணுவார், இந்த விஷயம் இவர் தான் பண்ணுவார், இந்த விஷயம் இல்லை நான் இப்படி பண்ண மாட்டேன், இது அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதை இப்போ நீங்கள் சொல்லலாம். ஓகே. யார் ரொம்ப அக்கறையா, யார் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பா? 2 பேருமே தான் பார்த்துப்போம். 2 பேரும் தான். அது 2 பேருமே தான். யார் அதிகமாக லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஆர் பூ வாங்கி கொடுக்கறது.
நீங்க தான் பண்ணுவீங்க. ஆமாம். என்னென்ன மாதிரிலாம் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு? சும்மா பொக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறது. அப்ப பண்ணிருக்கீங்க நிறைய இந்த மாதிரி ப்ரொபோசல். கிச்சனில் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் சமைச்சிட்டு இருப்பேன், அவருக்கு பொக்கே வாங்கிட்டு வந்துட்டு பாப்பாவை உசுப்பேத்தி விட்டுட்டு 2 பேரும் வந்து வேணும்னே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. அது ப்ரப்போஸ்லாம் கிடையாது, லவ் யூ இதெல்லாம் சொல்ல மாட்டார், சும்மா ரோஸ் கொடுப்பாரு. அது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, ரோஸ் கொடுப்பாரு. சொல்லியிருக்கேன், லவ் யூ சொல்லியிருக்கடா. சமையல் செய்யும்போது சமையல் செய்யும் போது சொல்லுவாங்க, சமைக்கும் போது லவ் யூன்னு சொல்கிறது. அவர் எப்படி நான் லவ் பண்ணுறன்றதெல்லாம் வந்து லவ் யூன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல இந்த மாதிரி லைஃப் கிடச்சிது அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்துவேன். தனிமையாக இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது வெளிப்படுத்துவேன். இதுவாக இருக்கும்போது பப்ளிக்கானோ பிரைவேட்டா ஒன்ல தாண்டி. ஆமாம், சமைக்கும் போது இந்த மாதிரி லைஃப் கிடச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி, நான் கடவுளுக்கு ரொம்ப, என் முருகன் பார்த்தியா எப்படி சேர்த்து வச்சிட்டாரு பார்த்தியா முருகன், என் அப்பன் முருகன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் நல்லா வரும் தனியாக இருக்கும். யார் அதிகமா வந்துட்டு எமோஷனலா பிரேக் டவுன் ஆவா? அது சரி, நான் தான் டக்குன்னு அழுதுருவேன். ரொம்ப எமோஷனல் பர்சன். பேசும்போது தாங்க வந்தது, ஆனால் வந்திருக்காது எனக்கு. ஆமாம், இவர் வந்து அழவே மாட்டார். இவர் எதுக்கும் டக்குன்னு அழற பர்சன் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் டக்குன்னு எமோஷனல் ஆகிடுவேன். யாராவது ரோட்டில் யாராவது பார்த்தாலும் நான் அழுதுருவேன். யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க இருந்தாலும் டக்குன்னு அழுதுருவேன். ஏதாவது நாங்கள் இந்த மாதிரி ஆசிரமத்துக்குலாம் நான் சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி போவேன், ரோட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை பார்த்துட்டா கூட எனக்கு டக்குன்னு அழ வந்துடும். யார் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுவா? அது கோவப்படுறேன் நான் தான். நீங்க கோவப்பட மாட்டீங்களா? ரொம்ப கோவக்காரன். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட மாட்டாங்க. நான் எப்பயுமே தெளிவாக புரிய வைப்பேன். ஃபஸ்ட்டு சொல்லுவேன், தெளிவாக புரிய வச்சு இது இப்படி பண்ணக்கூடாது, இது வேண்டாம், இதுக்காக கோவப்படக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லுவேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவாங்க. சொல்லுங்க, அது என்ன சம்மந்தமே இல்லாம அவங்க கோவப்படுவாங்க? இப்போ கூட நடந்தது, மத்தியானம் கூட நடந்தது, மார்னிங் நடந்தது. பாப்பாவை கத்துனா போயிட்டு நான் தெளிவுபடுத்துவேன். இப்படி இதனால் கத்துறா, நீங்கள் அது பண்ணாதீங்க அப்படின்னு அவங்ககிட்டையும் தெளிவாக சொல்லுவேன், இவங்ககிட்டையும் தெளிவாக சொல்லுவேன். கோவப்படாமல் சொல்லு, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பாப்பா மட்டும் இருந்தோம். அப்போல்லாம் வந்து எனக்கு கோவம் வராது. கோவம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே வச்சுப்பேன். அவளை கத்த மாட்டேன், திட்ட மாட்டேன். ஏன்னா நம்மளை விட்டால் குழந்தை எங்கே போய் சொல்லும், அதனால திட்டக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஆமாம், ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன், திட்டக்கூடாது குழந்தைன்னு சொல்லிட்டு புரிய வைப்பேன். நான் 1 வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன். 4வது வாட்டி ரொம்ப டெம்ப் ஆகிடுவேன். அதுக்கு மேலே நல்லா பொறுமை தாங்காது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாப்பாவை இன்னைக்கு நான் அந்த மாதிரி கத்துவேன். அது சின்ன சின்ன விஷயத்துக்கு. இவருக்கும் அதே வெறியும் நிறைய வாட்டி கத்திருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு தடவை சொன்னால், இப்போ ஒன்றுமே இல்லை, உள்ளே வருவாங்க, கதவை திறப்புவாங்க, செருப்பு எடுத்து அந்த ஸ்டாண்டில் வைக்காமல் அப்படியே வாசலில் போட்டு போவாங்க. அதுக்கு கத்துவேன் டக்குன்னு. ஒரு சின்ன விஷயம் தானே, இதை எடுத்து வச்சா முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஏன் கத்துற அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷயத்துக்கு டக்குன்னு கோவம் வரும். கோவப்பட்டாலும் யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பான்? நான் தான் சொல்லுவேன். நீ எப்போ சொல்லுவேன்? எத்தனை வாட்டி ஆமாங்க, சாரி அவர் தான் சொல்லுவேன். மனசாட்சிக்கு துரோகம் இல்லைடா, நீ தாண்டா கேட்பேன். ஆமாம், அவர் தான். எது எடுத்தாலும் ஏய் நீ எப்படா கேட்ட, நான் தானே கேட்டேன் உங்ககிட்ட சாரி. லாஸ்ட் டைம் சொன்ன நான் தானே திக்ஷு கேட்டேன், நான் தானே கேட்டேன். அது எப்படின்னா ரொம்ப சண்டை வந்துச்சுன்னா சரி சாரிடி நான் தான், சரி விட காலில் விழுறேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருவார். அந்த மாதிரி பண்ணுவார். காலெல்லாம் ஆமாம், காலில் விழுவார். அதாவது அவருக்கே தெரியும் இது நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் இல்லை, என்னது சிக்னல் கொடுப்பாரு. ஆமாம், அப்படின்னு இருப்பேன், சரி அப்படின்னுவாரு. அது ஏன்னா எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க. இது பெரிய தப்பு, நான் பண்ணது தப்பு தான், சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு மட்டும் காலில் விழ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த டைம் நான் அடித்தேன்ல, அந்த டைமில் வந்து சரி மன்னிச்சுக்கோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காலில் விழ வந்தார். அது சொல்லி ஆமாம், ரோட்டில். அந்த கோயில் கூட நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த கோயில் ஆக்சுவலி எனக்கு ஞாபகமே கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் கிடையாது. இவர் தான் அந்த கோயிலுக்கு போகும்போது ஞாபகப்படுத்து, அந்த கோயில் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தெரியலையே இந்த கோயில். இப்போ ரீசெண்டாக என்னோட பர்த்டேக்கு அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போயிருந்தோம். அப்பதான் சொன்னாரு இந்த கோயில் ஞாபகம் இருக்கா, இல்லை தெரியல எந்த கோயில்றாது அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாரு, இங்கே தான் நீ அடிச்சேன், இந்த வாசல்ல தான் அடிச்சேன், இங்கே தான் நான் காலில் விழுந்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த கோயிலில் தான். யார் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அப்பப்போ கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டே இருப்பா? லவ் பண்றல, விட்டு போயிட மாட்டேன்ல, லவ் பண்றல? ஏய் நான் எப்படி அந்த மாதிரிலாம் வாங்கினவங்க? இல்லை லவ் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. விட்டு போயிட மாட்டீங்க, இது நடந்துருமோ, இது மாதிரி பண்ண மாட்டல, நீ பண்ண மாட்டல, இது பண்ண மாட்ட அப்படின்னு கேட்பான். ஆமா, விட்டுட்டு போயிருவேன்ற அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. எனக்கு தெரியாம ஏதாவது பண்றியா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றியா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாவது பார்ட்டி சந்தேகத்தோட கேட்டுட்டே இருக்கறத சொல்றீங்க. ஏதோ ஒரு விஷயத்தா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம், அது நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது. சந்தேகத்தோட அந்த மாதிரிலாம் கிடையாது. விட்டுட்டு போயிருவியா, லவ் பண்றியா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலா நான் கேட்குறதுன்னா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாரு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி அரேஞ்ச் பண்றியா, என் டைம் ஏதாவது திருப்தனம் பண்றியா, என்ன ஏய் சத்தியமா இல்லடி போனை காட்டு அப்படின்னு அந்த மாதிரிலாம் நாங்க
அந்த மாதிரிலாம் நான் தான். யார் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறது, ரொம்ப யோசிக்கிறது, அதாவது இது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அதுக்குள்ளே அது அது அப்படி ஆ. அது அப்படி. நான் தான் நான் ஃபஸ்ட்டு வருவேன். நான் தான் ஓவர் திங்கிங். ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்த அதுக்குள்ளே இவங்களே ஒரு கதை ரெடி பண்ணி யோசிச்சிருவாங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இதனால இப்படி ஆயிருக்குமோ அப்படின்ட்டு அது ஆக்சுவலி கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து கால் அடிபட்டுச்சு. இதுவாக இருக்குமோடா இதனால விழுந்திருப்பியோ, ஒச்சோ ஒரு வேளை வெளியே போயிருந்தா இப்படி நடந்திருக்குமோ, அதனால தான் இப்படி நடந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணுவேன். அது பாப்பாவோட லைஃப்பில் இருந்திருந்தாலும் அப்படி தான் ஓவர் திங்கிங். அதை நமக்கு பிடிச்சவங்க விஷயம் ஏதாவது நடந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. அந்த மாதிரி இவருக்கும் அவருக்கும் எதானாலும் சரி, நான் ரொம்ப அதாவது ஒரு 15 வருஷம் கழிச்சு நடக்கிற விஷயத்த எல்லாமே நான் இப்போ உட்காந்து யோசிப்பேன். இது மாதிரி நடந்துரும், இப்படி தான் இருக்கணும், கேர்ஃபுல்லாக, அந்த மாதிரி ஓவர் திங்கிங் நான் பண்ணுவேன். ஃபீலிங்ஸை யார் உங்கள் 2 பேருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு பெருசாக ஓப்பன் அப் பண்ணாமல்? நார்மலாக சில விஷயங்கள் எல்லாம் வந்து நீ எப்போ சொல்லுவேன், இப்போ ஒரு வாட்டி தான் எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியல, அதான் இப்போ சொல்கிறேன். இல்லைக்கா நான் இது மாத்துறேன், இதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது மேம். ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. சொல்லிடுவேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்வார், அதை தான் கேட்குறாங்க. ஓப்பன் அப் பண்ணுறது இல்லை, ஆமா, கொஞ்சம் time ஆகும். வெளிப்படையாக சொல்கிறது இல்லை, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. அது இவர் தான். அதாவது என்னன்னா இல்லை என்ன விஷயம் அப்படின்னா, அம்மாவை வந்து நான் நல்லா பார்த்துப்பேன், அவங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பேன் நான். அது வந்து அந்த ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளே வச்சுப்பார், அதை வந்து சொல்லவே மாட்டார் என்கிட்ட. அது வந்து இல்லை எங்கள் அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிற இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு ஒரு டைம் வரும்ல, நாங்கள் மொட்டை மாடியில் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங்ஸோட சொல்லுவார், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிற, இந்த மாதிரி லைஃப் கிடைச்சிட்டு அந்த மாதிரி எமோஷ்னல். ஓ அந்த மாதிரியா? அதெல்லாம் நான் மறைச்சு வச்சு அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு சொல்லுவேன். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை வந்து ஒருவேளை இதனால இப்படி இருக்குமோ அதனால இப்படி இருக்குமோ அன்னைக்கு கேட்க மாட்டார், மனசுக்குள்ளே வச்சுப்பார். மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு பேசும்போது இந்த மாதிரி எனக்கு நடந்தது, ஒருவேளை இதனால இப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்பார். யார் வந்துட்டு ரொம்ப பொசசிவ் 2 பேருக்குள்ள? பொசசிவ்னா வந்துட்டு எல்லா விதமான பொசசிவ்னஸுமே எடுத்துக்கலாம். நானும் அவர் 2 பேருமே தான். 2 பேரும் தான். 2 பேருமே தான். அவர் எந்த லெவலுக்கு பொசசிவ்? அவர் ரொம்ப ஏன்னா எப்படின்னா வந்து இது எனக்கு அப்படின்னா இது என்னோடது தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் ரொம்ப நம்புவார், ரொம்ப பயங்கரமான. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும் அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க. உன்னோட ஃப்ரீடம் நீ, ஆனால் எனக்குன்னு இது இந்த விஷயம் எனக்குன்னு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளோனா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் யோசிப்பார். ஆனால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பேன். அது கேட்பேன், ஒரு சில டைம்ல கிடைக்கலன்னா அதே கிடைச்சிரும், அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா எப்போவுமே வந்து எனக்கு இவங்க அவங்க அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நான் ஃபேமிலிக்கு தான் கொடுப்பேன். ஃபேமிலியை தாண்டி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட கொடுப்பேன். அது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு என் ஃபேமிலி தான். அதனால எல்லாமே இங்கே முடிச்சுட்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசணும், டைம் இருக்கும்போது கால் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு டைம் மட்டும்தான் அபி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. நாங்கள் மூவி எப்போவுமே வீக்லி போயிடுவோம். அப்போ கொஞ்ச நாள் எங்களுக்கு மேரேஜ் ஆன டைமில் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், பொட்டிக் பிஸி, பாப்பா ஸ்கூல் பிஸியில் போக முடியல. அந்த டைமில் தான் வந்து இவர் மாதிரி மூவி கூப்பிட்றா போகணும் அப்படின் போது தான் ஃபேமிலியாக எப்போ செல்வா போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்போது எனக்கு தோணுச்சு, சே கொஞ்சம் அவர் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, பட் இந்த விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதோட நான் முக்கால்வாசி ஃபேமிலி கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அவங்க எவ்வளோ பொசசிவ்? அவங்க பொண்ணுங்க கிட்ட பேசலாம், அது நம்ம ஃபோனில் இருக்கவே இருக்காது, நம்பர் வராது. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாகவும் நடந்துச்சு, நம்ம கிறிஸ்மஸ் நடந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க. பல வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு, திடீர்னு ஒரு 7 வருஷம் கான்டாக்ட்லேயே இல்லாத ஒரு பொண்ணு. ஆனால் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு. பட் திடீர்னு வந்து இவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்ட உடனே மெசேஜ், யார் உன் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டு ஒரு மெசேஜ். அப்புறம் நான் பார்த்துட்டு அதை கண்டுக்கல. நானும் என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கேட்குறான்ட்டு. சரி ஓகேண்ணே. திடீர்னு நீ என்ன ஹீரோவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். உடனே இவர் என்ன பண்ணாரு, நான்லாம் ஏம்மா ஹீரோவாகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன், உடனே மொபைல் எடுத்து டெலீட் பண்ணிவிட்டு, ஆமாம் என் ஒய்ஃபுக்கு நான் ஹீரோ அப்படின்னு நான் தான் மெசேஜ் டைப் பண்ணேன் நான். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துலலாம் எந்த பொண்ணுக்கிட்ட பேசுறேன் என் ஃபோனில் இல்லை, நம்பர் இல்லை. ஆமாம், அவர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 பேரை ஃபாலோ பண்ணுறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்க. சம் குக்கிங் யூடியூபர்ஸ், அப்புறம் வந்து சினிஃபீல்டில் யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி இவங்கள தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். மற்றபடி யாரையுமே ஒரு பொண்ணு கூட ஃபாலோ பண்ண விட மாட்டேன், எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணிவிடுவேன் நான். அந்த லெவலுக்கு இவ்வளோ பொசசிவாக இருக்கிற அந்த ஒரு மனசுக்குள்ளே தான் வந்து எக்கச்சக்கமான லவ்வும் இருக்கும் இல்லையா?
ஸோ நீங்கள் வந்துட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலை இது வரைக்கும். ஸோ எங்களுக்காக ஒரு வாட்டி அவருக்கு எங்கள் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ரோஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என் கூட எனக்கு இப்போ 35 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 31 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஸோ அதுக்காக ஒரு லவ் யூ. அடுத்தது எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக எனக்கு கிடைச்சதுக்கு அதுக்கு ஒரு லவ் யூ. தேர்ட், என் பாப்பாவுக்கு ஒரு நல்ல அப்பாவாக கிடைச்சதுக்கு, தென் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்ததுக்கு. ஸோ மாமியாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலியில் எனக்கு அவ்வளோ ஒரு பேக் போனாக எனக்கு கிடைச்சதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நீ தான் மிகப்பெரிய காரணம். அதுக்கு ஒரு லவ் யூ. இது வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து இப்போ கரெக்டாக 15 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து நான் மட்டும்தான் எல்லா திங்ஸுமே வாங்கி கொடுத்துருக்கேன். அவள் போட்டிருக்க A to Z எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். பாப்பாவுக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னோடய சர்க்கிளில் சரி எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் விடவும் மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு அப்பாவாக என் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு ஒரு பிரேஸ்லெட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் அவளுக்கு யாருமே இந்த ஒரு விஷயத்த பண்ணதும் கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் அப்பாவாக ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதில்ல, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது பண்ணது அன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன். அது இப்போ வரைக்கும் பாப்பா கரெக்டாக கூட கிடையாது. இப்போ வரைக்கும் அவளுக்கு கோல்டே பிடிக்காது. பட் ஆனால் அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னும் போது ரொம்ப எமோஷ்னலாக போட்டிருந்தான். ஸோ ஒரு அப்பாவாக நல்ல அப்பாவாக நடந்துக்கிட்டதுக்கு ஸோ தேங்க்யூ. இது வந்து எல்லா விஷயத்துக்கும் எனக்கு பெரிய பேக் போனாக இருக்க, சப்போர்ட்டாக இருக்க. பாப்பா தான் எனக்கு எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாள். அதை தாண்டி இன்றைக்கி எனக்கு நீ ஒரு பெரிய சப்போர்ட்டாக நிற்கிற. ஸோ அதுக்கு ஒரு லவ் யூ. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து லவ் யூ. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, மேனேஜராக இருக்கீங்கலாம் சொல்கிறீங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி கோ லக்கி ஃபேமிலி மாதிரி இருக்குது இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் எவ்வளோ உறுதுணையாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவர் வரதுக்கு முன்னால் பாப்பா எனக்கு ஃபுல் சப்போர்ட். பாப்பா எனக்கு பிஸ்னஸில் பார்த்தீங்கனாலும் சரி, என்னோட ஒர்க்கில் பார்த்தாலும் சரி, பயங்கர சப்போர்ட். பாப்பா தான் இந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் பாப்பா தான். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு ஓனராக இருக்கணும், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை பாப்பா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணதே பாப்பா தான் ஃபுல்லாக. நார்மலாக நம்ம எல்லா ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டோன்னா எல்லாருமே இன்ஸ்டாவில் கேட்பாங்க, அக்கா ட்ரெஸ் நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க, இது மாதிரிலாம் என்னை கேட்பாங்க. நான் வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் சோஷியல் மீடியாவில் பண்ணது கிடையாது. நான் பர்சனலாக வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கொடுக்குறது அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் என் கூட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா தான் சொன்னது, நமக்கு தான் இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ பேர் இருக்காங்க, யூடியூப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுவும் நம்மகிட்ட கேட்குறாங்க, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க, அதையே நம்ம பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடாதுமா, நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், உனக்கும் ஸ்கூலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கும் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எப்படி இதை நம்ம வீடியோலாம் கன்வெர்ட் பண்ண முடியும்னு கேட்கும்போது நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாப்பா தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து கொடுக்குறதுலேருந்து எடிட்டிங்லேருந்து அப்புறம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஊருக்கு போனாலும் என் கூடவே அலைவாங்க. எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் சரி பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க, அம்மா இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. இப்போவும் அவள் தான் எடிட்டிங்லேருந்து எல்லாமே அவள் தான், பாப்பா தான். உங்களோட எல்லாமே பாப்பா தான் எடிட்டிங்கு, எனக்கு பிஸ்னஸில் வீடியோ எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே லைவ் மட்டும்தான் நாங்கள் 2 பேர் தனியாக ஹேண்டில் பண்ணுறோம். லைவை தாண்டி எங்கள் வீடியோவாக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா தான். எல்லாமே அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அவள் தான் ஃபுல் சப்போர்ட். இவர் வந்ததுக்கப்புறம் நிறைய சப்போர்ட். இந்த லைவ்லாம் வந்து இவர் வந்ததுக்கப்புறம் தான் 2 பேரும் ஐடியா கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, லைவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்கள் இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணுறீங்களக்கா, லைவ் வரக்கூடாதா, லைவ் வந்தால் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லும் போது இவங்க 2 பேர் சொன்னாங்க, நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படியே நாங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. க்யூட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டைம் போனதே தெரில, அந்த லெவலுக்கு நிறையா விஷயங்கள் பேசணும். உங்களோட லவ் லைஃப்பை ரிவைவ் பண்ணோம். இவ்வளோ அழகாகவும் ஒரு குடும்பம் இருக்க முடியும், ஒரு கல்யாணம் இவ்வளோ அம்சமாக அமைய முடியும் அப்படின்றத உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லவ் அப்படின்ற ஷோக்கு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.